கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஜோடி ஆர் யூ ரெடியோட கிராண்ட் ஃபினாலேயோட எபிசோட் அப்டேட்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யாரும் பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க பார்த்தீங்கன்னா, சிப்புச்சுவா வினிதோ தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. குரங்குலேருந்து மனுஷன் அந்த கான்செப்ட் தான் எடுத்து பண்றாங்க. ஓரளவுக்கு ஓகேவா தான் இருந்தது அவங்களோட டான்ஸ். பெருசாக சொல்ற அளவுக்குலாம் இல்லை, பட் ஓகேவா தான் இருந்தது. பட் இது கிராண்ட் ஃபினாலேக்கான பெர்ஃபார்மன்ஸாக கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை, கொஞ்சம் கம்மி தான். பட் சிப்புச்சுப்பாவும் வினித் போட்ட எஃபர்ட்டுக்கே நம்ம ஒரு ஆட்ஸ் ஆஃப் பண்ணலாம்னே சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு எப்பவுமே டிஃப்ரெண்ட்டாக காட்ட எப்பவுமே தவற மாட்டாங்க. ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ்ல அப்படிதான் காட்டியிருக்காங்க அவங்க. தென் ஜட்ஜஸ் ரொம்ப பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க. நல்லா பண்ணிருக்கீங்க, சூப்பராக பண்ணிருக்கீங்க, நீங்க போட்ட எஃபர்ட்ஸுக்கு ஒரு ஆட்ஸ் ஆஃப் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப பாராட்டுறாங்க. நெக்ஸ்ட் வந்து யார் பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரஜ்வல் அண்ட் ரம்யா தான் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. பிரஜ்வல் ரம்யா பர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸலண்ட்டாக இருந்தது, மார்வலஸாக இருந்தது, பயங்கரமாக இருந்தது. பிரஜ்வல் தான் ஒன் மேன் ஆர்மினே சொல்லலாம். அந்த பர்ஃபார்மன்ஸில் வேற லெவலுக்கு கலக்கிட்டாரு. பட் அந்த மனுஷன் உயிரை கொடுத்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு, கழுத்தை விட்டு ஸ்பின் பண்ணுறாரு, முடியை வச்சு ஸ்பின் பண்ணுறாரு. பட் உண்மையாலே அதுக்காகவே நம்ம எழுந்து நின்று கை தட்டலாம், ஒரு சல்யூட்டும் பண்ணலாம். பிரஜ்வலை வேற அளவுக்கு பண்ணிட்டாரு. அவரை பார்க்கும்போது தெரியுது டான்ஸ் மேலே அவ்வளோ பேஷனாக இருக்காரு, அவ்வளோ வெறியாக இருக்காரு, நம்ம ஏதாச்சும் சாதிக்கணும்ட்டு. பட் உண்மையாலே இன்னைக்கு பிரஜ்வல் இந்த டான்ஸில் செம்மையாக கலக்கிட்டாருன்னே சொல்லலாம். ஸ்ரீதேவி என்ன சொல்கிறாங்க, நீங்கள் முடிய வச்சு அந்த ஸ்பின் பண்ணது வேற லெவலுக்கு இருந்து, அதுக்காகவே ஒரு ஸ்பெஷல் ஆட்ஸ் ஆஃப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நிக்கி கல்யாணி என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஃபினாலேக்குன்னா இப்படி தான் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும்ட்டு, அதுக்கு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளே எடுத்து காட்டியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இறங்கி போய் ஹக்கும் பண்ணுறாங்க. தென் சாண்டி மாஸ்டர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, கலக்கிட்டீங்கடா, ரெண்டு பேருமே சூப்பராக பண்ணிட்டீங்கன்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து யார் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேவரட் ஜோடியான ரவீனா விக்னேஷ் தான் ஒரு மாசான பர்ஃபார்மன்ஸ் எடுத்துன்னு வந்து பயங்கர மாசா பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ரவீனா விக்னேஷ் ரெண்டு பேருக்கும் என்னம்மா எனர்ஜி, ஸ்டார்டிங்ல இருந்து எனர்ஜி எண்டு வரைக்கும் குறையவே இல்லை. அது இன்னும் ஹையா ஆச்சுனே தவிர அது குறையவே இல்லை ஒரு ட்ராப் கூட. பர்ஃபார்மன்ஸும் ஃபுல் அண்ட் ஃபுல் டான்ஸ் தான் வேற லெவலுக்கு பின்னி பெடல் எடுத்துட்டாங்க அவங்களோட பர்ஃபார்மன்ஸில். ஒரு கிராண்ட் ஃபினாலேக்கு எப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணுமோ அதை விட மேலே ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். இவங்க ரெண்டு பேருமே அவங்க தீம் ஆகட்டும், கலர் ஆகட்டும், ப்ராப் ஆகட்டும், வைப் ஆகட்டும், குரூப் டான்ஸர் ஆகட்டும், எல்லாமே இந்த வாட்டி ரொம்ப 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 பர்ஃபெக்டாக இருந்தது. எங்குமே ஒரு மிஸ்டேக் கூட பண்ணல. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப 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 சூப்பராக இருந்ததுன்னு சொல்லலாம். ஜட்ஜஸ் எல்லாருமே பயங்கர இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸ்ரீதேவி என்ன சொல்கிறாங்கன்னா, ரவீனா விக்னேஷ் சும்மா பேரை கேட்டாலே ஸ்டேஜ் அதிரும், அந்த மாதிரி இருந்தது உங்களோட பர்ஃபார்மன்ஸ்னு சொல்கிறாங்க. நிக்கி கல்யாணி நீங்கள் ரெண்டு பேருமே கலக்கிட்டீங்க, வேற லெவலுக்கு பண்ணிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம மாஸ்டர் ஒரே குஷியாகி விசில்லாம் பயங்கரமாக தெரிக்க விடுறாரு. நெக்ஸ்ட் வந்து யார் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தர்ஷன் அண்ட் தர்ஷிகா தான். என்ன பாட்டுக்கு எடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஆள போகிறான் தமிழ உலகம் எல்லாமே, அந்த பாட்டு தான் எடுத்திருக்காங்க. அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி தமிழ்நாட்டோட சிறப்பு, பண்பாடு, கல்ச்சர் எல்லாமே எடுத்துன்னு வந்து இந்த டான்ஸில் ஒத்து மொத்தமாக காட்டிட்டாங்கன்னே சொல்லலாம். தர்ஷனோட எனர்ஜி ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்ததோ எண்டு வரைக்கும் அதே ஃப்ளோலே போச்சு. பட் தர்ஷிகாவுக்கு அப்படி இல்லை. தர்ஷிகாவுக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எனர்ஜி ரொம்ப 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 லோவாக தான் இருந்தது. எப்பவுமே விட அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு ரொம்பவே லோவாக தான் கொடுத்துருந்தாங்க. பட் தர்ஷன் வேற லெவலுக்கு பின்னி பெடல் எடுத்துட்டார் அவரோட பர்ஃபார்மன்ஸில். அவரோட ஃபுல் எஃபர்ட்டும் அந்த ஃபினாலேக்கு ஏற்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துட்டாருன்னே சொல்லலாம் அவரோட பெஸ்ட்டை. ஜட்ஜஸும் கிராண்ட் ஃபினாலேனால யாரோட மிஸ்டேக்கும் யாருக்கும் சொல்லலை, அதை இடனாவே வச்சிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க கிராண்ட் ஃபினாலேனால. பட் லாஸ்ட்டாக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது தனுஷ் அண்ட் ஜஸ்டினா. பட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அந்த மாதிரி தான் இருந்தது அவங்களோட பர்ஃபார்மன்ஸு. வேற லெவலுக்கு பண்ணிட்டாங்க, நிறைய ப்ராப்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இவங்களோட பர்ஃபார்மன்ஸுக்கு ஹைலைட்டான ஸ்ட்ரென்த்தே பேக் டான்ஸர் தான் சொல்லணும். அவங்களும் வேற லெவலுக்கு எனர்ஜியில் ஆடினாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ரெண்டு பேருக்கு எந்த அளவுக்கு மினி ஆட்டோபம் ஆடுவாங்க நம்மளுக்கே தெரியும். அவங்களுக்கு ஈக்குவலாக அவங்க பேக் டான்ஸரும் வேற லெவலுக்கு பின்னி பெடல் எடுத்துட்டாங்க. தென் இவங்க என்ன தீம் எடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஏபிசிடி படத்தில் இருந்த கிராண்ட் ஃபினாலேக்கு அவங்க பண்ண அதே பர்ஃபார்மன்ஸ் தான் இவங்களும் எடுத்து பண்ணியிருக்காங்க அதே டீமில். பட் டான்ஸ் ஸ்டைல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நிறைய ப்ராப்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த ப்ராப்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாகவே யூஸ் பண்ணியிருந்தாங்க இவங்களோட பர்ஃபார்மன்ஸில். ஜட்ஜஸ் இவங்க பாட்டுக்கு பயங்கரமாகவே வைப் ஆயிட்டாங்கன்னே சொல்லலாம். அந்த பாட்டோட இவங்களே ரொம்ப கனெக்ட் ஆகி ரொம்ப என்ன சொல்கிறது அந்த டீப்பாக பார்த்துன்னு இருந்தாங்க. அவ்வளோ அந்த பாட்டில் அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸில் முழுகிட்டாங்கன்னே சொல்லலாம். தென் இவங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப ஹையான பாசிட்டிவ் கமெண்ட்ஸாகவே கொடுத்தாங்க, வேற அளவுக்கு பண்ணிட்டீங்கன்ட்டு. தென் எல்லாரும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. பர்ஃபார்மன்ஸ் பண்ண 5 ஜோடியும் கூப்பிட்டு வந்து நிற்க வைக்கிறாங்க. இந்த டாப் 5 ஜோடியிலேருந்து டாப் 3க்கு 3 பேர் போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஜட்ஜஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு அது ரேண்டமாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. யார் அந்த டாப் 3 ஜோடி அனௌன்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ரவீனா அண்ட் விக்னேஷ், தனுஷ் அண்ட் ஜஸ்டினா, பிரஜ்வல் அண்ட் ரம்யா அனௌன்ஸ் பண்ணுறாங்க. தென் இந்த டாப் 3 ஜோடியிலேருந்து யார் டைட்டில் வின்னராக ஆக போகிறாங்கன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ண ஜட்ஜஸ் கீழே வந்துடுறாங்க. யார் அனௌன்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, தனுஷ் அண்ட் ஜஸ்டினா தான் டைட்டில் வின்னர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ரெண்டு பேருமே பயங்கர குஷி ஆயிடுறாங்கன்னு சொல்லலாம். வர்ணா மாஸ்டர் ரொம்ப எமோஷனலாகவே ஆயிட்டாரு. தென் தனுஷ் ஜஸ்டினா ஜெயிச்சதை கொண்டாட அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து அக்லாம் பண்ணுறாங்க. பட் தனுஷ் ஓடி போய் அவர் கோரியோகிராஃபரான வர்ணா மாஸ்டர் தான் அக் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அந்த மொமெண்ட்டை தனுஷ் அம்மாவும் கேப்சர் பண்ணுறாங்க அவங்க ஃபோனில். தனுஷ் அம்மாவுக்கு அது ரொம்ப ப்ரௌட் மொமெண்ட்டாகவே இருந்தது அவங்க பையன் கப் அடிக்கிறது பார்க்கறதுக்கு. தென் தனுஷ் ஜஸ்டினா அந்த கப்போட ஒரு ரேம்ப் வாக்கும் போகிறாங்க. ஏன்னா அவங்க தான் இந்த ஜோடி ஆர் யூ ரெடியோட டைட்டில் வின்னர். அதுக்கப்புறம் ஸ்மால் ஸ்பீச்சும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம்
7 lakhs கேஷ் ருபீஸும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. தென் ரன்னர் அப்பா யார் அனௌன்ஸ் பண்றாங்க பார்த்தீங்கன்னா ரவீனா அண்ட் விக்னேஷ் தான் அனௌன்ஸ் பண்றாங்க. அவர் மாஸ்டருக்கு ரொம்ப 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 ஹாப்பி ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா அந்த மாதிரி தான் இருந்தது. அவங்க 2 பேரும் கப்பு வாங்கும் போது 2 பேருமே அவ்வளோ கியூட்டா அவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்க. ரன்னர் அப் ஆனதுக்கே அவங்க டாஃபியோட ஒரு ஸ்மால் ரேம்ப் வாக்கம் போறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ஸ்பீச் கொடுக்குறாங்க. 2 பேரும் ஸ்பீச்சும் அவ்வளோ சூப்பரா இருந்ததுன்னே சொல்லலாம். 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே பாராட்டிக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். தென் அவங்க கேஷ் ப்ரைஸ் எவ்வளோ தராங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 lakhs rupees. பட் இங்க 2 பேருமே சிரிச்சிட்டே இருந்தாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப 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 கியூட்டா இருந்ததுங்க. 2 பேருமே அவ்வளோ அழகா இருந்தாங்கன்னு சொல்லலாம். தென் ஒரு ஸ்பெஷல் அவார்டு இருக்குன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றாங்க. இந்த ஜோடி ஆர் யூ ரெடியில் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ் அவார்டு அவருக்கு ஒருத்தருக்கு மட்டும் தான் போகும்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரஜ்வல். அவருக்கே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவரும் ஸ்டேஜுக்கு வணக்கமும் போடுறாரு. அவருக்கு கேஷ் பைசா எவ்வளோ கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா 1 lakhs rupees கொடுக்குறாங்க. தென் இதோட ஷோவும் முடிஞ்சிச்சு. ஷோக்கு எண்டு கார்டும் போட்டுட்டாங்க. சரி, ஜோடி ஆர் யூ ரெடியை யாரெல்லாம் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் ரவீனா விக்னேஷ் பர்ஃபார்மன்ஸ் பார்க்க முடியாது, தனுஷ் ஜெஸ்டினா பர்ஃபார்மன்ஸை பார்க்க முடியாது. அதனால எனக்கு ரொம்ப ஃபீலிங்காகவே இருக்குது. தென் யாரெல்லாம் என்ன மாதிரி இந்த ஷோவை ரொம்ப மிஸ் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தென் நெக்ஸ்ட் நான் எந்த ஷோ பற்றி பேசலாம் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தென் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை கைஸ்.